இப்போ நம்ம செகண்ட் டூல் பற்றி பேச போகிறோம். ஸோ செகண்ட் டூல் வந்து ஆக்டிவ் லிசனிங். ஸோ அந்த டூல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லிசனிங் பொதுவாக லிசன் பண்ணுறது நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லிசன் பண்ணால் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ டீச்சர் இன் மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஸ்டூடெண்ட் சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் பேஷண்ட்டை கேளுங்க, அவங்களே உங்கள் டயக்னோசிஸ் சொல்லுவாங்கம்பாங்க. ஸோ லிசன் பண்ணுறதுன்னா நம்ம பாடியை லிசன் பண்ணுறது. உதாரணத்துக்கு எனக்கு பசிக்குது அப்படின்னா கரெக்டாக சாப்பிட்டா ஓவராக சாப்பிட மாட்டேன். எனக்கு ஹைப்பர் அசிடிட்டி வராது, அல்சர் வராது. தூங்க போகணுன்னா தூங்குறது. பாடியை லிசன் பண்ணுறது. யூ லிசன் டு யுவர் பாடி. லிசன் இன்ட்யூட்டிவ்லி. இந்த உள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை லிசன் பண்ணுறது. அது வந்து ஒவ்வொரு செல் மூலமாகவும் லிசன் பண்ணலாம். மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணலாம். ஹஸ்பண்டை லிசன் பண்ணுறது, ஒய்ஃபை லிசன் பண்ணுறது. இந்த லிசனிங் இல்லாதனால தான் ஆல் த ப்ராப்ளம் நடக்குது. ஸோ லிசனிங் வந்து கிரேட் டூல். நம்மளே நம்ம லிசன் பண்ணுறது, நம்மளை நம்ம லவ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை வந்து ஜேர்னலிங் எழுதியும் பார்க்கலாம். ஜேர்னலிங் இஸ் a கிரேட் ஹேபிட். ஏன்னா எழுதுறப்ப 10 times படிக்கிறதுக்கோ அது உள்வாங்க முடியுது. இதை நான் பண்ணணும். 4-5 விஷயம் தான். தேவையில்லாத கன்ஃபியூஸ் பண்ணிக்காம யூ ஸ்டார்ட் லிசனிங் டு யுவர் பாடி. அப்போ பாடிக்கு வந்து அழகாக இருக்கும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும். பாடி என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. மைண்டு நல்லது சொல்றதை கேட்க ஆரம்பிக்கணும். intuitive கேட்க ஆரம்பிக்கணும். இந்த listening is a great power. Start listening to you. Thank you very much.